பிக் பாஸ் சீசன் 9ஓட நாளே வந்து பார்த்தோம்னா டைரக்டர் பிரவீன் காந்தி பெண்களை பற்றியும் காதலை பற்றியும் சொல்லி பயங்கரமாக சர்ச்சையில் சிக்கியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வரோம். ஸோ பிக் பாஸோட நாள் பார்த்தோம்னா வந்து எல்லாருமே சாங் போட்டதுக்கப்புறமா அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா விக்ரம் அதுக்கப்புறமா துஷார் கூட சேர்ந்துக்கிட்டு பிரவீன் காந்தி வந்து பெண்களை பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தார். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பெண்களுக்கு வந்து இப்போ 2 விஷயம் வந்து கடவுள் கொடுத்துட்டாரு. ஒன்று ஜெலஸ், அதுக்கப்புறம் இன்னொன்று பேராசை. இது ரெண்டுமே பெண்கள் கிட்ட இருந்து பிடுங்கவே முடியாது. அது அவங்களுக்குமே உண்டான தனித்துவமான ஒரு குணங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா அங்கே யோகா பண்ணிகிட்டு இருந்த நந்தினி வந்து உள்ளே என்ட்ராகிறாங்க. ஸோ அப்போ வந்து அதில் வந்து ரொம்பவே முரண்படுறாங்க நந்தினி. அது எப்படி நீங்கள் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் வந்து பேராசை இருக்குது, ஜுவல்லர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படின்ட்டு வராங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து எல்லா குணங்களுமே எல்லா ஜெண்டருக்குமே வந்து பொருத்தமானது தான். ஆண்களுமே கூட தான் பேராசைப்படுவாங்க. ஒரு நல்ல பொண்ணை வந்து ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போனால் இன்னொருத்தவங்க வந்து அதை பார்த்து பொறாமப்பட தான் செய்வான். ஸோ பொறாமங்கிறது எல்லாருக்குமே இருக்கிறது தான். பேராசை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிறது தான். அது பெண்களுக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்பவே தப்பு, ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நந்தினி வந்து டிஃபென்ஸ் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் பிரவீன் காந்தி பார்த்தோம்னா தான் சொன்னது வந்து சரிதான் அப்படிங்கிற மரியாதை வந்து விக்ரம் கிட்டேயும் துஷார் கிட்டேயும் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போதே கனி வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கு வந்து வராங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா பிரவீன் காந்தி வந்து எவ்வளோ பிற்போக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டே போகிறாங்க. ஸோ அதை வந்து அவங்க நாமினேட் பண்ணும்போது வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ என்னென்னா பெண்களை பற்றி ரொம்பவே தப்பான ஒரு பார்வை வந்து பிரவீன் காந்தி கிட்ட இருக்குது. அது ரொம்பவே தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லி தான் பிரவீன் காந்தியை நாமினேட் பண்ணியிருப்பாங்க கனி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.